மயப்பன்னுந்தனன்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறாவுன்னுறவே நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் தாயின் அன்பு சேர்க்க இங்கே நிரந்தரம் தாயும் தந்தையும் எமக்கு நீயே நிரந்தரம் தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம வாழ்க்கைக்கு அடித்தளமாக நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம கூட ஒரே மாதிரி மாறாமல் இருக்கிற ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது, எதுக்குமே கவலைப்படக்கூடாது. அப்படி தானே குட்டீஸ்? நம்ம நல்லாவே நம்மளை ரொம்பவே அனலைஸ் பண்ணணும் குட்டீஸ். எதுக்கு அப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம டெய்லி பண்ணுற விஷயங்களுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேக்கப் வச்சுட்டே இருப்போம். இது தீர்ந்து போச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிடணும், இது தீர்ந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை வாங்கி வச்சிடணும். நம்ம வீட்டிலே நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, சிலிண்டர் வேணா திரும்ப முன்னையே ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல குட்டீஸ். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எவ்வளோ முக்கியமானது, நம்ம அன்றாட நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை விட. அதுக்கு நம்ம என்ன விஷயத்த நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சிட்ருக்கோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா குட்டீஸ்? ஏசப்பா தான் சொல்லியிருக்கிறாங்க, அன்னன்னைக்கு உள்ள சுமையே உனக்கு போதுமானதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க தான். அன்னன்னைக்கு உள்ள சுமை போதுமானது தான். ஆனால் அன்னன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் நமக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களும் இருக்குதுல்ல குட்டீஸ். அதை என்னைக்காவது யோசித்து நம்ம செயல்பட்டிருக்கோமா? நம்மளுடைய சோர்வும் சுமையும் தான் நமக்கு ரொம்ப பெருசாகவே இருந்திருக்குது. அதனால தான் ஏசப்பா என்ன சொல்றாங்க, நீ அன்னன்னைக்கு உள்ள சுமையை பாரு, நீ ஏன் இன்னி இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு இருக்கிற சுமைகளை எடுத்து போடுறதுனால தான் அன்னைக்கு உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன ஆயிடுது, தடப்பட்டு போயிடுது. ஏன்னா நம்மளுடைய எண்ணம் எல்லாமே அந்த சுமைகளை குறித்து இருக்கும்போது நமக்கு எப்படி அவர் பண்ணுற ஆசீர்வாதமோ, அவர் நமக்கு செய்கிற நல்லது நமக்கு கண்ணுக்கு தெரியும் குட்டீஸ். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஒரு நாளும் சேர்த்து வைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேர்த்து வைக்காமல் நம்ம நடக்க போகிறது விஷயத்தை குறித்து யோசித்து சுமைகளை சுமந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த நாளில் நம்ம பார்த்த பாடல் பார்த்தீங்களா, அம்மையப்பன் அவர் நமக்கு எப்பயுமே என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிறாங்க. நம்ம துவண்டு போகும்போது துவண்டு விழுந்துடக்கூடாதுன்னு நம்மளை அப்படியே தூக்கி நிப்பாட்டுறது அவர் தானே குட்டீஸ். நம்ம நல்லா பார்த்துருப்போம், சில கொடி அந்த மாதிரி செடி அதெல்லாம் அப்படி விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு குச்சியை வச்சு அதை நல்லா கட்டி வைப்போம், அது விழுந்துடக்கூடாது, அது கொஞ்சம் ஸ்டிஃபாக வளரணும்னு சொல்லிட்டு. நம்மளே அப்படி நினைக்கும் போது நம்ம ஒரு நோடியும் உழந்து போகும்போது நம்மளை விழுகக்கூடாதுன்னு எடுத்து நிப்பாட்டுறது யாரு, நம்ம ஏசப்பா தான். அவருடைய அன்பை, அவருடைய இந்த செயலை நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் சோர்ந்து போயிருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தின் வழியாக நமக்கு அந்த இடத்துல ஒரு மன நிறைவு அவர் கொடுப்பாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் சோர்ந்து போன ஒரு நேரமும் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆசீர்வாதம் நடந்திருக்கும், அது வேறு விதமாக உங்களை சேர்ந்துருக்கும். ஸோ இந்த நாள்லையும் அதுதான் குட்டீஸ்.
யோசுவா 3:7 படியாம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேங்கிற வசனத்தை நம்மளை பார்த்து இன்னும் சொல்றாங்க. நமக்கு தெரியும் நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும்னு. ஆனால் நம்ம ஏன் சோர்ந்து போறோம்? ஆனால் நம்ம ஏன் நம்பிக்கை இழந்து போறோம்? அதான் அவர் சொல்றாரு, நீ ஒடிஞ்சு விழுற மரக்கிளை போல கிடையாது. உன்னை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு உனக்கு பக்க பலமா நான் உன் கூட நிற்கும் போது நீ எதுக்காக சோர்ந்து போறேன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் பார்த்து யோசுவா 3:7 படியா யாரெல்லாம் பார்த்து நம்ம துவண்டு போறோமோ, யாரெல்லாம் பார்த்து பயந்து போயிருக்கிறோமோ, எதெல்லாம் குறித்து சோர்ந்து போயிருக்கிறோமோ, அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளை தலை நிமிர்ந்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோட மேன்மைப்படுத்தி அவர் நிற்க வைப்பாரா குட்டீஸ். ஸோ இந்த ஆசீர்வாதம் நமக்கானது மட்டுமே. ஏன்னா நமக்கு பக்கபலமாக எப்பயுமே அவர் இருக்காரு. ஸோ இதை நம்ம லைஃப்பில் உணர்ந்துக்குவோம். அவர் அடித்தளமாக வச்சிருக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம லைஃபே அவர் அடித்தளமாக தான் தொடங்கப்பட்டிருக்கு. அப்படி தானே குட்டீஸ்? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே அவர் கொடுத்த உயிர் மூச்சில் தான் இருக்குதுங்கிறப்போ ஒரு நாளும் அது சோட போகாது, அது வீணா போகாது. அவர் பார்த்துக்குவாரு. அதில் எப்படி நமக்கு நிறைவு கொண்டுட்டு வரணும்னு அவருக்கு தெரியும்ல, அவர் பார்த்துக்குவாரு. நம்ம ஒண்ணே ஒன்று பண்ண வேண்டியது அவரை அடித்தளமாக பிடிச்சி நம்ம நின்றுக்குவோம். என்ன புயல் மழை வெள்ளம் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டுமே, அவர் அடித்தளமாக பிடிச்சி நிற்கிற எதுவும் அசைஞ்சு போகாது, நிலையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையான ஒரு வைராக்கியத்தை நம்பிக்கையை நம்ம அவர் மேலே வைப்போம், அவர் அன்பின் மேலே வைப்போம், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் வைப்போம். கண்டிப்பாக நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஏசப்பா ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பன். இந்த நேரத்துலையும் கூட உண்மை அடித்தளமாக எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு நாளும் நிறைவாக்கப்பட்டதுக்கு நன்றி டாடி. இன்னும் கூட எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எங்களோட ஒவ்வொரு இயக்கங்களையும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குவீங்க, நீங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்துவீங்க. உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.